மாணவர்கள் பாடங்களை புரிந்து படிக்க வேண்டும். கல்லூரியில் இருந்து வெளியே வரும்பொழுது தனித்திறனோடு வர வேண்டும். சந்திராயன் 3 விஞ்ஞானி வீரமுத்து பேச்சு. சந்திராயன் 3 இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் 1994 முதல் 97 வரை படித்த கல்லூரியில் இன்று அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் ஏழுமலையான் பாலிடெக்னிக்கில் அவர் 3 ஆண்டு பட்டய படிப்பு படித்தார். அந்த கல்லூரியில் இன்று கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், தற்பொழுது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. 104 செயற்கைக்கோள்களை இந்தியா ஒரே நேரத்தில் வானில் ஏவி உள்ளது. தற்பொழுது சந்திராயன் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. இதுபோன்று வருங்காலங்களில் மாணவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்றால் கல்வியை முழுமையாக புரிந்து கற்க வேண்டும். கல்லூரியில் இருந்து வெளியே வரும்பொழுது மாணவர்கள் திறனை மேம்படுத்தி தனித்திறனோடு இருக்க வேண்டும். AI எனப்படும் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்சி தற்பொழுது வளர்ந்து வருகின்றது. இதனை மாணவர்கள் நன்கு கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் சாமிக்கண்ணு மற்றும் நிர்வாக தலைவர் செல்வமணி, கல்லூரி முதல்வர் டாக்டர் அமோஸ் ராபர்ட் ஜெயச்சந்திரன், துணை முதல்வர் எம் சங்கரன் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதை ஸ்ட்ராங்காக அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறது. ரெண்டாவது, இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் படிக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே எதனால தான் ஃபேக்கல்டிஸ்னால தான். அவங்க கொடுத்த அந்த இன்கல்கேட்டிங் த சப்ஜெக்ட்ஸ், அந்த டெக்னிக்கல் நாலேஜை ஷேர் பண்ண விதம், அவங்க சொல்லிக் கொடுத்த விதம், இதெல்லாம் ஐ ரியலி காட் இம்பைட். நான் வீட்டில் போய் படிக்க மாட்டேன், பட் ஆனால் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் ப்ராக்டிக்கலி. ஐ இம்பைட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்னால எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ஒரு பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்தது. திஸ் இஸ் த காலேஜ் ஐ காட் ஃபுல் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயர் எனக்கு கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிஎஸ்டி மோட்டார்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த டைமில் இங்கே கடலூரில் இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் டெல்கோன்னு சொல்லி பிம்பிரி பூனா கிட்ட ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பீப்புளெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, டிப்ளமோவில் மட்டும் நம்ம இருந்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. அப்போ திரும்பவும் நான் எனக்கு ரோல் மாடலாக இருந்த ஒரு மனோகர் சார், அவர்கிட்ட நான் திரும்பவும் கேட்டேன், நான் இன்ஜினியரிங் என்னால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒன்னால் படிக்க முடியும்னா வேறு யாரால் படிக்க முடியும், இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்னால் படிக்க முடியாதா அப்படின்னாரு. He gave that particular advice, and advice has taken me to the next level. அதுக்கான உதாரணமும் அந்த ஃபேக்கல்டி. ஸோ என்ன மாதிரி எல்லா அலுமினிஸ்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. there are many people who have achieved. I am only talking on behalf of them. அவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட ஒரு ஸ்டோரி. எல்லாம் அவங்கவுங்க அச்சீவ் பண்ணது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள்